ஹலோ பிரைஸ்லா என்ற கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீதிமொழிகளில் 9ஆம் அதிகாரத்தில் முதலிலிருந்து நாம் வாசிப்போம் என்றால், ஞானமானது அழகாக வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து கொளுத்த ஜந்துகளை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி எல்லாரையும் அழைத்து 5ஆம் வசனத்தில், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கூட சொல்லப்பட்டதாக நாம் நினைவு கூற முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதே போல திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதே போன்றதான ஒரு வார்த்தை இங்கே 9ஆவது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள், அது மாத்திரமல்ல பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. ஆகவே நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் யார் வேண்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தன்னை குறித்து நானே ஞானம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்று கேட்கும்போது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் தீமையை வெறுக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிறோம். அந்த கர்த்தருக்கு பயப்படுவதனால் வருவது என்னவென்றால் ஞானத்தின் ஆரம்பம். அங்கே 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. நாம் பெற்றிருக்கிற ஞானம் வேறு, அவர் கொடுக்கிற ஞானம் எல்லாவற்றிலும் சிறந்ததாக இருக்கும். அதே போல அவருடைய அறிவு உலக அறிவை காட்டிலும் மேம்பட்டதாக இருக்கிறது. ஆகவே பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் திருவிருந்தின் மூலமாக நாம் அனுசரிக்கும் போது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புகிறார், ஞானத்தினாலே நிரப்புகிறார், அறிவினாலே நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய நாட்கள் பெருகும், பூமியிலேயும் ஆயுசு நாட்களை பெருகச் செய்வார், மரித்தாலும் நித்திய ஜீவனை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி பிரயாசப்படுவோம். அவராலே தான் நம்முடைய நாட்கள் பெருகும், நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆகவே சொத்து சுகம் சுதந்திரம் எல்லாமே அழிந்து போகக்கூடியது, ஞானம் அழியாது, அது நிலைத்து நிற்கக்கூடியது, அது நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடியது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறபடி, ஆண்டவர் என்னை பெற்றுக்கொள், என்னை உடையவனுக்கு அவன் நாட்கள் பெருகும், அவன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே பரலோக ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்துக்குரிய அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. உலகத்தின் ஞானம் உயிருள்ள வரைக்கும் அது உதவும், தேவ ஞானம் அது மறுமையிலேயும் அது உதவுகிறதா இருக்கிறது, பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவோம், ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய அறிவே அறிவு, கர்த்தர் கொடுக்கிற ஞானமே எல்லாவற்றுக்கும் மேலான ஞானம். ஆகவே அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கொடுத்த பெரிய கதை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கத்தான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலேயும் எங்களுக்கு உடைய ஞானத்தையும் அறிவியும் தாங்க. அதுபோல எங்களுக்கு நீடித்த நாட்களையும் வருஷங்களையும் விருத்தியாகுவேன் என்று சொன்ன தேவன், நாங்கள் இங்கு இருக்கும்போதும் நன்றாக வாழவும், மரித்தாலும் உம்முடைய சமூகத்துக்கு வரத்தக்கதாக நித்திய ஜீவனை பெற்று உடைய சமூகத்தில் என்றென்றைக்கு வாழத்தக்கதாக எங்களுக்கு கிருபை வரங்களை தந்து நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கொடுத்து பிரிய கருத்து செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்கள் காப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.